ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைய டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ தான். போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஆமாம் முடிச்சு போட்டியாடா? இதுக்கு கொஞ்சம் நட்டு கொடுத்தேன். இல்லடா, ஒன்றும் கொஞ்சம் நட்டு கொடுத்தேன். சரி செவந்தி இதெல்லாம் துளசி காம சரக்கா வாங்கிக்கணும். அப்படியா? சரி, பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாண்டு. பாய் செல்லக்குட்டி. ஓய் பிரதி வண்டி வருது. தங்கச்சி வந்துட்டு இன்னைக்கு காலேஜ் இருக்கிறனால கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கடகடன்னு கிளம்பி காலேஜுக்கு கிளம்பிட்டா. பாப்பா பார்த்தீங்கன்னா நான் போய் அவள் கூட போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா கூட அவளுமே கிளம்பிட்டா. எப்போயுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு அடம் பிடிக்க மாட்டா. இன்றைக்கி நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி அவள் கூட கிளம்பி போய்கிட்டு இருக்கா. பாருங்க மக்களை, இப்படி யாராச்சும் தோசை சுட்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி சுடுவ சொல்லு. கடையில் கூட மாஸ்டர் வந்துட்டு இப்படி சுட மாட்டாங்க. ஏன்னா பல்கா சுடுறதுனால வந்து உட்காந்து சுட்டாதான் வந்துட்டு சரிப்பட்டு வரும். என்ன திருப்பு. ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் இருந்து கோயிலுக்கு போன வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் 2 பேரும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கேக் ஆர்டர் பண்ணுற ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கிட்ட. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊரில் இருந்தனால தான் அப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் அங்கே வாங்குற கடைக்கு தான் இப்போ போகிறோம்.
இந்த ஷாப் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன ஃப்ளேவர்? இது பிளாக் கலர். ஒரு மில்க் பிளாக் கலர். இல்லை வெண்ணிலாவே இருக்கட்டும். கோல்டு நீங்கள் பூஸ்ட் குடிக்கணும்னு கேட்டால் இது போடுவோம். கோல்டு பூஸ்ட்னு கேட்டிங்கன்னா பூஸ்ட்டு மில்க்கு கொஞ்சம் ஸ்வீட்டு, அது நல்லாயிருக்கும். அப்புறம் கோல்டு மைலோ இருக்குது. கோல்டு பூஸ்ட் தரவா? பார்சலாக பூஸ்ட் தருவா? பார்சல் Thailand. Super touch. Feedback apa lagi? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? சான்ஸ் இல்லை. சூப்பர் சூப்பர். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேராக வந்துட்டு கேக் ஷாப்புக்கு போகலாம். இங்கே வந்துட்டு பெரும்பாலும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஃபேவரட் கடைன்னா இதுதான். இந்த கூல்ட்ரிங்க் ஷாப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி காலேஜுக்கு ஆப்போசிட் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய விதமான கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அங்கே விச்சிட்ருக்காங்க. அவ்வளோ வந்துட்டு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். உடனே வந்துட்டு நம்ம கண் பார்வையிலே போட்டு தராங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் அந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அப்படின்னு பார்த்தேன். இந்த இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? சின்ன பசங்க வந்து
நாங்கள் வேலை பார்க்குறது மெயில் தேங்க்யூ. மணி சார். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு கையோடு வந்துட்டு வாங்கிட்டுமே வந்துட்டோம். இன்னொரு தடவை அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியாதுன்றனால போகிறப்பவே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி மார்க்கெட் வழியாக தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இது என்ன மார்க்கெட்டு? மாட்டுத்தாவணி மார்க்கெட். மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட். மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட். கோ. இது பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட் தான். ஹோல்சேல் ரேட்லேயுமே நம்மளுக்கு இங்கே விற்பாங்க, ரீசேல்லையுமே விற்பாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் மதுரையில் இருக்கிறப்ப இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போய் வச்சுப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். ரொம்பவும் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும். நம்மளுக்கு பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவுமே நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே இருந்து தான் செல்லூர் மார்க்கெட்டுக்கு மற்ற மார்க்கெட்டுக்கு எல்லாமே காய்கறி வந்துட்டு போகும். விழுந்துடாமா? இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மட்டும் ரேட்டு குறையவே இல்லை. 50, 40 அதுக்கு கீழே வந்துட்டு இறங்கவே இல்லை. ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். தாத்தா பார்த்தீங்கன்னா 50 ரூபா காலிஃப்ளவரை 40 ரூபாய் தரமா எடுத்துகிட்டு போமான்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த காலிஃப்ளவர், மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு இதுதான் வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவா. ஸோ அவளுக்காக தான் அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நான் வாங்கினேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. இனி வீட்டில் போய் நம்மளுக்கு குக் பண்ண வேண்டிய வேலை தான். வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி, சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.